ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது நிலத்தை நம்ம எப்படி பண்படுத்தணும், அதே மாதிரி எந்த மண்ணுக்கு எந்த ரகம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ரகம் வருதுங்க. காஞ்சன், கிருஷ்ணா, சக்கையா, NA10, NA7, ஏந்தல் கோல்டு அப்படின்னு ஒரு 6 ரகம் வருது. இந்த 6 ரகத்தில் குறைஞ்சது ஒரு 3 ரகமாவது கலந்து வச்சாதான் நெல்லிக்காய் நல்லா காய்க்கும். ஒரே ரகமாக வச்சோம்னா அது சரியாக காய்க்காது. அதனால் நாங்களாம் இந்த 6 ரகமுமே நான் கலந்து வச்சுருக்கேன். அப்போதான் கொஞ்சம் காய்க்கிற தருணத்துலேயும் கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும். 2 ரகம் மட்டும் வச்சோம்னா அது ரெண்டு சீசனாக காய்ச்சிட்டு போயிடும். அதனால் 6 ரகத்தையும் கலந்து வச்சுருக்கோம். இது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 அடிக்கு ஒரு கன்று வைக்க சொல்கிறாங்க. நான் 15 அடிக்கு ஒரு கன்னாக வச்சுருக்கேன். நான் அந்த ரகம் வாங்கிட்டு வரும்போதே அதில் ஒரு கலர் பெயிண்ட்டு, வேறு கலர் பெயிண்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் கலந்து நட்டுவோம். நெல்லிக்கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கன்று தான் இப்போ வருதுங்க. அந்த ஒட்டை பிளாஸ்டிக் ஒட்டாக இருக்கும் நெல்லிக்கண்ணுக்கு. அந்த பிளாஸ்டிக் ஒட்டை பிரிச்சுட்டு நம்ம நெல்லிக்கண்ணை நடணுங்க. இப்போ நெல்லிக்கண் அப்படின்னு சொல்லும்போது எந்த ரக மண் ரொம்பவும் சிறந்தது? இப்போ நீங்கள் இப்போ செம்மண்ணில் பயிரிட்டுருக்கீங்க. நாங்கள் செம்மண்ணும் கொஞ்சம் கரம்பையும் கலந்த மண்ணாக இருக்குது எங்கள் மண். எங்கள் மண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கரம்பை கலந்துருக்கிறதுனால நான் அவ்வளோதான் ஒரு கைக்குழியாக ஒரு அடி அந்த அளவுக்கு மட்டும் தோண்டிட்டு செடியாக வச்சுருக்கேங்க. வேறு கொஞ்சம் ஹார்டான மண்ணாக இருந்துச்சுனாக்கா செம்மண் மட்டுமா இருந்தாலோ இல்லை அதை காட்டிலும் ஹார்டான மண்ணுகளாக இருந்தால் 2க்கு 2 தோண்டி உள்ளே உரம் போட்டு வச்சா நல்லது. அந்த மாதிரி மற்றபடி ஒரு 2 வருஷத்துக்கு இந்த நெல்லிக்கண்ணுக்கு நடுவில் நம்ம கடலையோ அந்த மாதிரி பயிர்களை கீழே உள்ள விவசாயமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கடலை கொஞ்சம் பணப்பயிராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தட்டாம்பயிறு அந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் விவசாயம் பண்ணலாங்க. அதுக்கு மேலே இந்த மரங்கள் கொஞ்சம் பெருசாகி நிழல் வந்துடும். அது கொஞ்சம் காத்தோட்டம் இருந்தாத்தையும் சரியாக வரும். அந்த மாதிரி பண்ணணுங்க. இப்போ நீங்கள் நெல்லிக்கண்டுக்கு குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே எதுவும் நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி இடுவீங்களா, இல்லை கறந்த மண் கலந்துருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு விட்டுடுறீங்களா? அந்த கரம்ப மண் கலந்துருக்கிறதுனால அது நான் அந்த உரங்கள்லாம் ஒன்றும் உள்ளே போடலைங்க. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போகையில் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடுறாங்க. 2 வருஷ கண்டுக்கு ஒரு 5 கிலோ போட்டோம். மரம் இப்போ வச்சு 9 வருஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஒரு 5-6 வருஷமாகவே 10 கிலோவாக மாற்றிட்டோம். 10 கிலோ 15 கிலோ மரத்தை பொறுத்து கொஞ்சம் ஒரு 7 வருஷம் மரம் 8 வருஷம் மரத்துக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மரக்கன்றுகள்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க? மரக்கன்று கவர்மெண்ட் பண்ண பெரிய இடத்துல இருக்குது, அங்கேயும் வாங்கலாங்க. நான் பொதுவாக நர்சரி அங்கனுக்குள்ளே அதில் தாங்க நான் ரெகுலராக எல்லா கன்றுமே வாங்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே நடுறேன். நான் ஒரு 300 கன்று நட்டுருக்கேங்க. இப்போ அதில் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, பழுது போகுதுன்னா அதுக்கு பழுதெல்லாம் போட்டு இப்போ எல்லா இடமும் ஃபில்லப் பண்ணி எல்லா இடத்துலையுமே நெல்லிக்கன்று பூராமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்க? நாங்கள் 2.5 ஏக்கர் போட்டிருக்கோங்க. 2.5 ஏக்கரில் 300 கன்று போட்டிருக்கோங்க. நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான சாகுபடி அப்படின்றது நிறைய உக்திகள் இருக்குது. இப்போ முதலாவதாக நீங்கள் பராமரிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருடத்துக்கு ரொம்ப முறையாக பராமரிக்கணும். அந்த ஒரு வருட கால பராமரிப்பு அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க? பொதுவாக நெல்லிக்கண்ணுக்கு ரொம்ப நோய் தாக்குதல் ரொம்ப வந்துடாதுங்க. கொய்யா மரத்துக்கு வர மாதிரி மாமரத்துக்கு வர மாதிரி ரொம்ப வந்துடாது. ஆனால் நெல்லிக்கண்ணை பொறுத்த வரைக்கும் கொய்யா மரத்துக்கு அடிக்கிற மருந்தில் பாதி அளவு அடித்தாவே போதுமானது. மற்றபடி தண்ணியுமே கொய்யா மரத்துக்கு விடுறதுல பாதி, அதாவது நம்ம கொய்யா மரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா விடுறோம் சொட்டு நீரில் அப்படின்னா இதுக்கு ஒரு 7 நாள் 8 நாளுக்கு ஒருக்கா விட்டால் கூட போதுமானது. நெல்லிக்கண்ணை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு வறட்சி பயிருங்க. இது ஒரு 6 ரகமும் கலந்து வச்சோம்னா நமக்கு ஒரு 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் மரம் ரெஸ்ட் இருக்கும், திரும்ப 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் ரெஸ்ட் இருக்கும். அந்த நம்ம 2 ரகத்தை மட்டும் வச்சோம்னா அது 1 மாதத்தில் காய்ச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம எல்லா ரகமும் கலந்து வச்சோம்னா எல்லா ரகமும் மாறி மாறி கொஞ்சம் காய்க்கும் அந்த டயத்தில். இன்னொன்று அந்த மரங்கள் கலந்து வச்சாத்தே மகரந்த சேர்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 2 ரகம் மட்டும் வச்சோம்னா மருந்து சேர்க்கை சரியாக இருக்காது, சரியாக அந்த பலன் பிடிக்காதுங்க. நெல்லியை பொறுத்த வரைக்கும் 6 ரகம் குறைஞ்சது 4 ரகமாவது நம்ம கலந்து வைக்கணும். பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் அதே ரகம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். இந்த மரத்துலேருந்து கவாத்து பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப வராது. ஏன்னா நெல்லிக்காய் காய்ச்சி தொங்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அளவு வாதுகள் ஒடிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் கவாத்து பண்ணுற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கவாத்து அதுவாகவே இயற்கையிலே பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி தாங்க. முருங்கை மரத்தை காட்டிலும் ரொம்ப லேசான செடி, அது சீக்கிரமாக ஒடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் நெல்லி மரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மரங்கள் வச்சிருப்பாங்க ஆனா வருடங்கள் ஆனாலும் அது பூ பூக்கும், ஆனா அதிக அளவுல காய் இல்லாம அப்படியே இருக்கும். இப்ப அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதாவது காய் உற்பத்தி பண்ணி செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய்னு இல்லை, எல்லா மரங்களுக்குமே ஒரு சரியான வெயில் கிடைக்கணும், சரியான தண்ணி கீழே கிடைக்கணும், சரியான உரம் கிடைக்கணும். இது 3 கிடைச்சிச்சின்னா அது சரியாயிரும்.
இதில் ஏதாவது ஒரு தொந்தரவு அதில் இருக்கிறதுனால பூக்கையில் ரொம்ப மரத்துக்கு மரம் உரசினாலும் அந்த பூக்கள் உதிர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மரங்கள் வந்து இயற்கையிலே ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கட் பண்ணி கவாத்து பண்ணி விடுறது நல்லது. வெயிலும் தண்ணியும் உரமும் கிடைச்சாவே அது நல்லா வந்துடுங்க. நீங்கள் என்ன மாதிரியான நீர்ப்பாசன மேலாண்மை செஞ்சிட்ருக்கீங்க? நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீரில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தண்ணி விடுறோங்க. இது ரெகுலராக பண்ணுறோம். மழை காலத்தில் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 10 நாளைக்கு ஒருக்கா 12 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். வெயில் காலத்தில் 7 நாள் 8 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீரில் தண்ணி விடுறாங்க. சொட்டு நீரில் விட்டால் தான் எல்லா செடிக்கும் ஒரு சமமான தண்ணி போய் சேரும். அதனால் சொட்டு நீரில் ரெகுலராக விட்டுறாங்க. மற்றபடி மரத்தை பொறுத்த வரைக்கும் உரம் கொஞ்சம் குறைச்சி போட்டாலும் ஏற்றுக்கும், மருந்தை குறைச்சி அடித்தாலும் ஏற்றுக்கும். இதுக்கு நோய் தாக்குதல் ரொம்ப கிடையாதுங்க. இப்போ நோய் தாக்குதல் வந்து குறைவு அப்படின்னு சொல்லும்போது இதற்கான உற்பத்தி வந்து அப்போ அதிக அளவில் இருக்கா? உற்பத்திங்கிறது வந்து இயற்கையை பொறுத்து இருக்குங்க. சமயத்தில் நல்லா காய்ச்சிருக்கோம், நம்ம நல்லா காய்ச்சிருக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வாடு மழை பெஞ்சு கொஞ்சம் கூடுதலாக அதில் மழை தண்ணி சேர்ந்துச்சுன்னா வாது திடீர்னு ஒடிஞ்சுன்னா நம்ம இருக்கிறத பறித்து கொண்டு போகும்போது பாதி பிஞ்சை வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி வந்துடும். நல்ல காய் மட்டும் விற்கிற மாதிரி வரும். அதனால் காய்கள் வந்து நிறையா காய்க்குது, நிறையா விலை கிடைக்குதுன்றது ரெண்டையுமே நம்ம விவசாயத்தில் உறுதியாக சொல்ல முடியாது. காய்க்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியாது, பணம் கிடைக்கிறதையும் ரெகுலராக சொல்ல முடியாது. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயற்கை பார்த்து கொடுக்குறத வாங்கிக்கணுங்க. இப்போ நீங்கள் சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2.5 ஏக்கர் கிட்ட நீங்கள் வந்து இந்த கன்றுகளை வந்து வச்சுருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு ஒரு முறை வந்து உற்பத்தி கிடைக்குது. எந்த அளவுக்கு கிடைக்குது? ஒரு கிலோ கணக்கு சொல்ல முடியுமா? கிலோ கணக்கெலாம் இதில் சொல்ல முடியாதுங்க. நல்லா காய்ச்சா கூட கிடைக்கும், குறைச்சி காய்ச்சா குறைச்சி கிடைக்கும், அது சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலராக நம்ம விலை கிடைக்கிறது மார்க்கெட்டில் கொண்டே விற்கும்போது ஒரு கிலோ கட்டாயம் ஆவரேஜாக நமக்கு 40 ரூபா மினி கட்டாயம் கிடைக்குங்க. சில அன்சீசனில் 50 ரூபாய்க்கும் போகும், சீசன் நேரத்தில் 30 ரூபாய்க்கும் போகும், கலந்து விற்கும். ஒரு ஆவரேஜாக ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அது எவ்வளவு வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது, என்ன விலைக்கு விற்கும்ன்றதையும் சொல்ல முடியாது. அது அந்தந்த டயத்தை பொறுத்து, சீசனை பொறுத்து, மரத்தை நம்ம கவனிக்கிறதை பொறுத்து, இயற்கையில் உள்ள மரங்கள் என்ன பண்ணுச்சுன்றதை பொறுத்து, அந்த இயற்கையில் மழையோ மற்றபடி காற்றோ நல்லா காற்று அடித்தாலும் நெல்லிக்காய் சீக்கிரமாக ஒடியும், உதிரும். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நெல்லிக்காய் சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் குறைவு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இருந்தாலும் இதுலேயும் வந்து சில சமயம் அந்த நம்ம கொய்யால வர மாதிரியே சில அந்த புள்ளியை வர மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்? இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசாயன மருந்து வந்து அந்த கொய்யாவை கடிக்கிறதுலையும் பவர் கம்மியாக. பொதுவாக வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறோம்னா நெல்லிக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்தா போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம மருந்தை குறைச்சி அடிச்சுக்க வேண்டியதாங்க அந்த நோய் தாக்குதலேருந்து சரி பண்ணுறதுக்கு. அது நம்ம பார்த்தாலே தெரியும், அது ஒரு சில பூச்சி புழு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. அதை பார்த்து நம்ம அந்த டயத்தில் மருந்து அடிக்க வேண்டியதாங்க. வெயில் காலத்தில் ரொம்ப மருந்து அடிக்க வேண்டியது வராது, மழை காலத்துலேயே அந்த மாதிரி மருந்து அடிக்க வேண்டியது வரும். இப்போ நெல்லி சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து அதிக அளவில் உற்பத்தி கிடைக்கணும். ஆனால் அந்த 3 மாத கால இடைவெளி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 3 மாத கால இடைவெளியில் வேற என்னென்ன பராமரிப்பு, அதாவது கவாத்து பண்ணுறது குறைவு அப்படின்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து களை செடிகளை குறைக்கணும், இல்லை நோய் தாக்குதலை குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்? நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடணுங்க. 2 செடிக்கு நடுவில் உள்ள புல்லுகளை நம்ம வந்து ஒன்று கையில் இருந்து மாட்டுக்கு கொண்டாந்து போடலாம், மாட்டுக்கு ஆட்டுக்கு. அது முடியல அப்படின்னா புல் வெட்டுற மிஷினை வச்சு 2 செடிக்கு நடுவில் உள்ள களைகளெல்லாம் வெட்டி விட்டுறலாங்க. சிலருக்கு கை ட்ரில்லரில் உழுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க உள்ளுக்குள்ளே கை ட்ரில்லரில் உழுது விடலாம். ஆனால் நாங்கள் கை ட்ரில்லர்லாம் உழுகலைங்க. ரெகுலராகவே புல் வெட்டுற மிஷினை வச்சு புல்லை வெட்டிடுறாங்க. அந்த புல்லும் எங்களுக்கு காஞ்சி கீழே கிடக்கையில் நிலப்போர்வையாக மாறிடுது. அப்போ வந்து தரையில் வெயில் படாது, அந்த தரை சூடேறாது. அது போக மழை பெய்கிற காலத்தில் அதே புல் உரமாகவும் நமக்கு மாறிடுது. அதனால் மண் கொஞ்சம் தரம் மேம்படுன்றதுனால நாங்கள் புல்லை வெட்டி போட்டுறோங்க. அது மாதிரி இன்னொன்று, இந்த கொய்யா மரமோ நெல்லி மரமோ எதாக இருந்தாலுமே ஒரு 6 மரத்துலேருந்து 8 மரத்துக்கு ஒருக்கா சுற்றி கரெக்டாக பாத்தி கட்டி வச்சிட்டோம்னாவே மழை பெய்கிற தண்ணி அதாவது அங்கங்கே இஞ்சினுங்க. எல்லாருமே 30 சென்ட்டுக்கு ஒரு பாத்தி, 40 சென்ட்டுக்கு ஒரு பாத்தின்னு கட்டினாங்கன்னா தண்ணி ஒரு ஓரத்துக்கு போய் உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருங்க. அதனால ஒரு 4 சென்ட்டுக்கு ஒருக்கா 4 சென்ட்டுக்கு நடுவில் பாத்தி சதுரமாக பாத்தியை கட்டி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா மழை தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ வந்து நம்ம காட்டை விட்டு தண்ணி வெளியில் போகாது. அந்த மாதிரி செஞ்சுட்டாலே இந்த மரப்பயிர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 10 சென்ட்டுக்கு ஒருக்கா கட்டாயமாக ஒரு பாத்தியை கட்டிடுறது நல்லதுங்க. மழை காலத்தில் எந்த அளவுக்கு நீரை நம்ம தேக்கி வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னீங்க. இப்போ கோடை காலம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்னெல்லாம் செய்யணும்? கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதலே வராதுங்க. தண்ணியை மட்டும் நம்ம ரெகுலராக விடுறதுக்கு அந்த கவனமாக தண்ணி பாய்ச்சறதில்ல கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம போரில் இருக்கிறத அனுசரித்து பார்த்து தண்ணியை எல்லாத்துக்கும் ஈவனாக பார்த்து கவனமாக தண்ணி விடணும். அது ஒன்று எங்கள் கோடை காலத்தில் பார்க்க வேண்டியது. கோடை காலத்தில் வேறு வேலை ரொம்ப இருக்காதுங்க. கிட்டத்தட்ட இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மரம் அப்படின்னே சொல்லிங்க. எந்த அளவுக்கு கோடை காலத்தில் விடுறதுக்கும் அதே சமயம் மழை காலத்தில் அதிக அளவு நமக்கு நீர் தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது கோடை காலத்தில் இருக்கிற நீர் மேலாண்மை எப்படி இருக்குது? கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து
ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சறது, 6 நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சறது நல்லது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி இருக்கிறத பொறுத்தையும் செய்ய முடியும். நம்ம அது வெயில் காலம் கூட விட நம்ம நினச்சாலுமே இயற்கையில் நம்மகிட்ட தண்ணி ஊறுறதை பொறுத்து தண்ணி விட வேண்டியது தான். நீங்கள் நேரடியாக மார்க்கெட்டுக்கே கொண்டு போய் நீங்களே கொடுத்துட்றீங்க அப்படின்றீங்க. அதை தவிர்த்து மதிப்பு கூட்டி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் வத்தல், அதே மாதிரி ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை இப்போ உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா? அந்த மாதிரி செய்கிறது நாங்கள் ஒரு 20 ஏக்கராவது நம்ம நெல்லி போட்டுக்கணும், 25 ஏக்கர் போட்டுக்கணும். வெளியில் விற்க முடியல அப்படின்றவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. நம்ம போட்டிருக்கு 2.5 ஏக்கர். இது எங்களுக்குள்ள மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதாங்க நல்லது. மார்க்கெட்டில் விற்கிறதுமே ஒரு பெட்டியில் கொண்டு வரோம் 30 கிலோன்னு அதை 30 கிலோ மொத்தமாக வாங்க மாட்டாங்க. 25 கிலோ குறையாது, அது 30 கிலோ வரைக்கும் இருக்கும். அதை வாங்க மாட்டாங்க. நம்மளே அதை 5-5 கிலோவாக பேக்கிங் பண்ணி தாங்க கொண்டு போய் விற்கிறோம். ஏன்னா கொய்யாப்பழம் 4 சாப்பிட்ட மாதிரி நெல்லிக்காய் 4-5 சாப்பிட முடியாது. அதனால வாங்குறவங்க ஒவ்வொரு வியாபாரியும் 5 கிலோ 10 கிலோ அதுக்கு மேலே யாரும் வாங்கலைங்க. அவங்களும் அன்னாடு விற்று முடிச்சுட்டு புதுசாக வாங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறோங்க. அது ஒரு 25 ஏக்கர் நாங்கள் நெல்லி மட்டுமே போட்டிருக்கோன்றவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மிச்சங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கொய்யாப்பழத்தில் ஜூஸ் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் நெல்லிக்காயிலையும் நிறைய மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. இப்போ அப்படி இருக்க ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கவங்க நம்மக்கிட்ட நேரடியாக வாங்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? நம்ம பகுதியில் எனக்கு தெரிய பட்டியூரம்பட்டியில் அப்படி பண்ணுறாங்க. அவங்க பட்டியூரம்பட்டியில் சாலைபுதூர்ன்ற ஊரில் அந்த ஜூஸ் எல்லாம் தயார் பண்ணி விற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 50-60 ஏக்கர் இருக்குது. அதில் அவங்க ஒரு 15 ஏக்கருக்கு நெல்லி போட்டிருக்காங்க. அதில் அவங்க செய்கிறாங்க. நெல்லி ஒட்டுக்கட்டவும் செய்கிறாங்க. அங்கே அவங்கள மாதிரி நிறைய இடம் உள்ளவங்க அதை பண்ணலாம். சின்ன விவசாயிகள் அதை பண்ண முடியாதுங்க. ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதாவது நெல்லிக்காயும் நம்ம மதிப்பு கூட்டி அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா மதிப்பு கூட்டி லாபகரமாக இன்னும் கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட அந்த முதல் 3 வருடங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், எல்லா விதமான மரங்களுக்குமே அந்த முதல் 3 வருஷம் நம்ம நல்லா கவனிச்சாத்தேன் அது நல்லா காய்க்குங்க. நெல்லி மரத்துக்கான சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன உக்திகள் இருக்குது, எதையெல்லாம் கையாண்டா அப்படின்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில் இதுவரை நெல்லி சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி. ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.